சமைப்பது கடினமா இல்லை சுலபமா? இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது தோன்றியிருக்கும். அதுக்கான பதிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அன்று முதல் இன்று வரை சமையல் கலை மற்றும் சமைக்கும் முறைகள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. காரணம், நம் மனமும் நாவும் அறுசுவை உணவை தேடி அலைப்பாய்வதே காரணம். உண்மைதானே? அதேபோல் நம் சமையலில் சேர்க்கும் ஒவ்வொரு பொருளும் மருத்துவ குணம் வாய்ந்தவை. உதாரணம், வாளை வாழ வைக்கும், உஷ்ணம் தவிர்க்கும் கம்பங்களி. இதைப்போல் பல பழமொழிகள் நமக்கு உணவே மருந்து என உணர்த்துகிறது. இப்போ சமைப்பது கடினமா இல்லை சுலபமா என்று நாம் வாதிக்க ஆரம்பித்தால் ஒரே பதில் சுலபம்தான். ஆனால் அதற்கேற்ற பக்குவத்தில் நாம் சமைக்க ஆரம்பித்தால் நாம் அனைவரையும் நம் சமைக்கும் உணவில் வசியம் செய்யலாம். சமையல் செய்ய நமக்கு நிறைய விஷயம் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வேண்டாம். உரிக்க உரிக்க கண்ணீர் வரும் வெங்காயம், சிவப்பான சிரிப்பால் நம்மை ஈர்க்கும் தக்காளி, காரத்திற்கேற்ப பச்சை வண்ணம் கொண்ட மிளகாய், இது மூணுமே இருந்தா போதும், நம்ம ஒரு அளவுக்கு சமையல் முடிச்சிடலாம். உண்மைதானே? மேலும் நம்ம கலர்ஃபுல்லா சமைக்கணும் அப்படின்னா அதுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள் மற்றும் சோம்புத்தூள் இந்த மாதிரி கலவையை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட சமையலுக்கு ருசி அதிகரிக்கும். அப்புறம் இன்னொன்று, நம்ம சமைக்கிற சமையலுக்கு ருசியை அள்ளி தருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு. ஆனா உப்பும் அன்பும் ஒன்றுதான். சிறிது அதிகமா போச்சு அப்படின்னா, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பருப்பு வகைகள் நம்ம சமைக்கும் பொழுது அதை அதிகமா யூஸ் பண்றோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுல புரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி நம்ம சமைக்கிறதுக்கு பருப்பு வகையை சமைக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு. இந்த மாதிரி சில டிப்ஸோட நம்ம சமைச்சோம் அப்படின்னா நம்ம சமைக்கிற உணவு சுவையா மட்டும் இருக்காது, கூடவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம சமைச்ச பின் நம்மளோட சமையல் அறையில வாசத்தை கூட்டுறதுக்கு சிறிது எண்ணெய் எடுத்து அதுல கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா மற்றும் சீரகத்தை தாளிச்சு நம்ம சட்னில எல்லாம் ஊத்தினோம் அப்படின்னா அதோட மனம் எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துடும். சுலபமான காலை சிற்றுண்டி நம்ம செய்யணும், காலையில டிஃபன் செய்யணும் அப்படின்னா தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, இல்ல ஒரு தக்காளி சட்னி, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்னி செஞ்சு நம்ம எல்லாத்தையுமே இம்ப்ரெஸ் பண்ணலாம். அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் தோசை, இட்லின்னு சொல்லி மாறி மாறி எல்லாத்தையும் கடுப்பேத்தாம நம்ம சந்தையும், சேமியா, சப்பாத்தி, புலாவ், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது செஞ்சு நம்ம சமைச்சு அசத்தலாம். தினமும் நம்ம ஒரு சமையல் செய்யறது நம்ம சிந்தனையுமே அடுத்து என்ன பண்ணலாம், இன்னும் என்ன டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டை என்ரிச் பண்ணுது. அதே மாதிரி நம்ம மனசையும் ஹாப்பியா வச்சுக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம சமைக்கிற சமையலை சாப்பிட்றோட அவங்களோட மனசும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உணவு மருந்து, உணவு நான் சுவைக்கு மட்டும் இல்லை. இது குடும்பத்தோட நம்ம உட்கார்ந்து சாப்பிடும் போது நம்மளோடக்குள்ள இருக்கிற அன்பு, புரிதல் எல்லாமே அதிகரிக்கும். அதனால வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம சமைக்கிற உணவை எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அன்பா பகிர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஃபேமிலியில ஒரு ஹாப்பினஸ் பிறக்கும். இப்போ நீங்களே சொல்லுங்க, சமைப்பது கடினமா இல்ல சுலபமா? நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ரிப்ளைவை தெரிவிங்க. வாழ்க வளமுடன். நன்றி.